கிண்ணம் நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு சரிங்க அப்படியே மேல தூவி விட்டு சரிங்க ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல 6 கரண்டி நெய்ய கிண்ணம் நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம. ஏங்க இதெல்லாம் பார்த்துட்டு யூடியூப்பில் நானும் ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு தோசை சுடலாம், ஒரு ரவா தோசை சுடலாம்னு முயற்சி பண்ணேங்க. பாருங்கள், அந்த செயல்முறை விளக்கம்லாம் ஒரு சின்ன சின்ன வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டிட்டோ காப்பி பண்ணினே வந்தேன். எல்லாம் கரெக்டாக தான் வருது. கொஞ்சம் கிளைமேக்ஸில் தாங்க சொதப்பலாக போச்சு. பார்த்துட்டே இருங்க. இப்போ அந்த ரவா தோசையை நல்லா ஊற்றியாச்சுங்க. தேவையானவர்கள் ஆனியன் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் தோசைக்கு மாவு கரைச்சிட்டு கொஞ்சமாக தயிர் கூட ஆட் பண்ணிக்கிட்டோம். அந்த ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். கொஞ்சம் பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டுக்கலாம், கொஞ்சம் ஆனியன் இப்படி போட்டுக்கலாம். அவங்க சொன்னது தூவி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. தோசை கல்லில் சில பேர் அப்படி போடுறாங்க. நீங்கள் நல்லா மறுமறுன்னு வரணுன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் ஹீட் பண்ணுங்க. கொஞ்சம் தூரம் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணோம். பொறுமையாக நீங்கள் செய்யணும், பொறுமையாக கடைப்பிடிக்கணும். ஐயோ பார்த்து ஐயோ அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோசை வந்துச்சுங்க. இது ஃபஸ்ட்டு தோசை தான், மிரண்டுறாதீங்க. அப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணி முயற்சியே திருவினையாக்கும் என்கின்ற ஒரு கொள்கையில் மறுபடியும் ஒரு ட்ரையல் செகண்ட் டைம் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. நல்லபடியாக வந்துச்சு. அதையும் காமிக்கிறேன். நீங்கள் இன்னும் கேர் பண்ணணுன்னா கொஞ்சம் ஹீட்டு நல்ல ஒரு மிதமான சூடில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை பார்த்துக்கினே தோசை சுட்டால் சரியாக வராதுங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் இதுக்கான கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தாங்க நீங்கள் செய்யணும். பாருங்கள், செகண்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். செகண்ட் டைம் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் புளிப்பு தயிர் ஊற்றிக்கிட்டோம், கொஞ்சம் சால்ட்டு, ஏற்கனவே சில்லிஸ்லாம் போட்டது. ஸோ இப்படி போட்டுட்டு ஆயில் கொஞ்சம் லைட்டாக விட்டுக்கலாம். கொஞ்சம் நீங்கள் எடுக்கும் போது கரெக்டாக அது நல்லா ஹீட் ஆன அப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக வருங்க. எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. நம்ம ஒரு ஸ்மார்ட்டாக தோசை சுடணுன்னா நம்ம சுடலாம். ஸோ இன்றைக்கி மென்ஸுக்கு தோசா சேலஞ்ச், கிறிஸ்பி பிரேக்ஃபாஸ்ட் வித் ரவா தோசா ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட இல்லை உங்கள் அம்மா கிட்ட சேலஞ்ச் பண்ணி, இல்லை உங்கள் சிஸ்டர்கிட்ட சேலஞ்ச் பண்ணி உங்களாலேயும் சமைக்க முடியும் என்கின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் தொட்ட கைகள் நம்ம தோசை கரண்டியும் எடுக்க முடியும் என்பதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். நன்றி.